தமிழகத்தில் கல்வியில் முன்னேறி உள்ளதாக பெருமை பேசும் பொம்மை முதல்வரின் ஆட்சியில் தமிழ்நாட்டின் எழுத்தறிவு நிலை படுபாதாளத்திற்கு சென்றுள்ளது. 2023 முதல் 2024 தேசிய புள்ளி விவர அலுவலக தரவுகளின் அடிப்படையில் கல்வி அறிக்கையில் இந்தியாவின் எழுத்தறிவு விகிதம் 80.9% என தெரிய வந்துள்ளது. ஆனால் கல்வியில் முன்னேற்றம் பெற்ற மாநிலமாக பெருமை பேசப்படும் தமிழ்நாடு முதல் 10 மாநிலங்களின் பட்டியலில் கூட இடம் பிடிக்க முடியாத நிலைமையில் உள்ளது. மிசோரம் 98.2%, லட்சத்தீவு 97.3%, கேரளா 95.3%, திரிபுரா 93.7% மற்றும் கோவா 93.6% ஆகியவை கல்வி முன்னேற்றத்தில் தலை சிறந்த இடங்களை பிடித்துள்ளன. தமிழ்நாடு மற்றும் பீகார் மாநிலங்கள் 74.3%, மத்திய பிரதேசம் 75.2% மற்றும் ராஜஸ்தான் 75.8% போன்ற மாநிலங்கள் தேசிய அளவில் முன்னேற்றம் பெற்ற மாநிலங்களுடன் போட்டியிடும் அளவில் இல்லை. கிராமப்புற பகுதியில் குறிப்பாக பெண்களிடையே கல்வி அணுகல் குறைவாகவே உள்ளது. பாலின இடைவெளியும் இன்னும் குறைக்கப்பட வேண்டிய நிலையிலேயே உள்ளது. கேரளா மற்றும் மிசோரம் ஆகிய மாநிலங்களில் உள்ளூர் மொழி அடிப்படையிலான கல்வி மற்றும் சமூக பங்கேற்பு மூலம் கல்வி வளர்ச்சி சாத்தியமானது என்பதால் தமிழ்நாடு காணாமல் போகிறது. தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சி என்பது ஸ்டாலின் மாடல் அரசு மேற்கொள்ளும் விளம்பரங்களில் அழகாக இருக்கலாம். ஆனால் ஸ்டாலின் திமுக அரசு வெளியிடும் சுய விளம்பரங்களில் சொல்லப்படுவது போல வளர்ச்சி இல்லை என்பதை இந்த தரவுகள் காட்டுகின்றன. தமிழ்நாட்டின் கல்வியில் உண்மையான முன்னேற்றம் எப்பொழுது வரும் என்பது அரசின் செயல் திட்டங்கள் முழுமையாக நடைமுறைக்கு வந்தால் மட்டுமே தெரிய வரும். அதுவரை முதல்வரின் பெருமை பேச்சுகள் வெறும் கண்ணில் விழுந்த மணல் துகள்களாகவே பார்க்கப்பட வேண்டும். கிராமப்புறங்களில் பெண்களின் கல்வி அணுகலை மேம்படுத்தி பாலின இடைவெளியை குறைத்து உள்ளூர் தேவைகளுக்கேற்ப கல்வி திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தும் புதிய அணுகுமுறை தேவைப்படுகிறது. அதுதான் இதற்கான தீர்வாக இருக்க முடியும்.